கில்லர்ஸ் கேங். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் யாரோட விளாட்றேன்னா நான் சொன்ன அந்த ப்ரோ தான். ஸோ வைத்தியக்காரன் பார்த்தீங்களா, அடிவான நல்லா. ஸோ என்ன ஆள் பயப்படுறா, ரொம்ப அடி வாங்கிட்டான். அவ்வளோதான், கத்திட்டு இருக்கான் என்கிட்ட. அனில் குட்டி மாதிரி கத்திட்டு இருக்கான். ஓகே, பார்த்தீங்கன்னா அவனை 2 வாட்டி தோக்கடிச்சிட்டான். பைபிள் அவ்வளோ ப்ரோ பிளேயர் ஆகிட்டான். பார்த்தீங்களா, நிற்கிறப்ப அடித்தான். பார்த்தீங்களா, இல்லை அப்படிதான். சில டைமு சரியான ஓசிலாம் எடுப்பான். நான் என்னென்னா இன்னொரு டைம் தான் டேமேஜ் வாங்கிட்டு இருப்பேன். அப்போ சும்மா ஒரு 50 HP இருக்கும். அப்போ போய் அடிச்சுட்டு பெரிய சொல்லிட்டு இருப்பான். அது நம்ம தண்டையில் இருக்கும், பழக்கம் இருக்குதா. ஓ, எங்கே இருக்கா பின்னாடி இருக்கானா. வாடி 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 வாடி. வாங்க நல்லா அடிய. என்னமோ சவுண்ட்லாம் போட்டுருக்கான். ஓகே, 3v3 இருக்கு. இல்லை யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். நான் என் மண்டே சும்மா காத்தே கூடாது கைஸ். காட்டினேன்னா அவனை போட்டுருவான். பாருங்களா, சில டைம்ல அப்படிதான். நாம் கொஞ்சம் மூளை நல்லா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி நின்றுட்டு இப்படி பார்த்தா எந்த பக்கம் வேணாம், உடதை பார்த்துட்டு இங்கே க்ளோவால் போட்டணும். அப்புறம் இங்கே ஓடி போயிடணும். இங்கே வந்துட்டாங்களா. இப்போ அவன் இந்த பக்கம் வேணாம். ஏய், அடிச்சிட்டான். அடி வர்ற மாதிரி தலைவன் வேற மாதிரி சொன்ன மண்டை கட்டுக்கிற நான் நல்லா காட்டிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு 1 மேட்ச் போடலாம். நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அவன் ரொம்ப கட்டிக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக பிஆர் போடுறா, ரேங்க் புஷ் பண்ணுடான்ட்டு. பரவாயில்ல, நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஓகே, இன்னைக்கு நல்லா ஒரு நல்லாவே எடுத்துட்டான். நல்லாவே ஒரு பாக்கெட்லாம் எடுத்தாச்சு. இப்போது வந்திருப்பான் தலைவன். இன்னும் வரலையா? வந்துட்டான். நம்ம அந்த பக்கம் போய் ஒன்று அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். கத்திட்டு இருக்கான் நாயே. ஏன் இது கத்திட்டு இருக்கான்? ஐயோ எங்கே வெள்ளாட மாடியா? ஓ, இப்போ நான் பண்ண மாதிரி தலைவங்க பண்ண போகிறானா? நான் தான் தச்சியாக இருக்கே. ஓ, அவன் தூரமாக தான் இருக்கான். ஸோ பிரச்சனை இல்லை. எங்கிற ஆளே காணோம். என்ன மயமாக வந்துடுமனு இங்கே போயிட்டான். இங்கே போயிட்டானே, சிரிக்கிறான். அதான் எங்கே இருக்கான்னு தெரியல. அங்கே இருக்கானோ காணோம். திடீர்னு வண்டியில் போட்டுருவானோ, பயமாக இருக்கு. முன்னாடி இருந்தா இந்த விட்டவே இருக்கு. இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டாலே நம்ம அமைதியாகிடணும். எங்கே இருக்கான ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணக்கப்புறம் நம்ம அடிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ அவன் எங்கே இருக்கான்னு ஒரு ஐடியா சுத்தம் கூட தெரில. இப்போ நான் அடிச்சேன்னா அவனுக்கு காண்டாயிடுச்சு. அதனால் எங்கேயோ போய் ஒளிஞ்சு அடிக்க போகிறான்.
இந்த மேப்பில் எங்கே முடிய முடியும்? இது வெட்ட வெளிச்சமான ஒரு மேப்பு. வெளி வந்த கடைசியாக ஓ தாயம் பனியில் வச்சுருக்கான். ஐயோ கத்துறானே. இப்போ என் பழைய வீடியோ எடுத்து பார்த்தா எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ ஒரு நூபாக இருந்தேன் கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கேன். ஒரு காரணம் இவனாலேயும் தான். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே ஓகே கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். அவன் என்ன சொல்கிறான் கைஸ், பயமாகடாடே பயமாகடாடே பயமாகடே சொல்லிட்டுருக்கான். அது வந்து ஆக்சுவலி காண்டை சொல்லிட்டுருக்கான். சரியான காண்டு இருக்கு நமக்கு. ஓகே, இந்த ரவுண்டை வின் பண்ண பரவாயில்ல. நம்ம வந்து ரெசைக்கிள் அடிக்க பார்க்கலாம். ஓகே, அவனே நடிச்சான். இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். இந்த ஒரு ரவுண்ட் மட்டும் வின் பண்ணிடலாம் போதும் எனக்கு. ஒரு ரவுண்ட் வின் பண்ணால் போதும் எனக்கு. அதுக்கப்புறம் நான் டெசடிக்கில் அடிச்சுட்டு இருக்கேன். ஓகே கைஸ், தான் டீல். ஆனால் அவனே லாங் ரேஞ்ச் போயிட்டான். கொஞ்சம் இதுவாக இருக்குது. கெட்ட அதே சமயம் திட்டிருக்கானே. ஓகே, இப்போ டெசர்ட் டீல் சேலஞ்சு தான் சொன்ன மாதிரி. ஸோ 1047 போட்டுருக்க டேமேஜை. ஓகே, அவன் வந்து ஆக்சுவலி ஸ்பாஸ்டோட நல்லா விளாடுவான் தலைவன். ப்ளஸ் இது வந்து ஒரு இதுவாக இருக்கணும். இதுதான் அவனுக்கும் தெரியும் நான் வந்து இதில் வைக்கிறேன்ட்டு, இந்த மாதிரி ஒன்லி டெசர்ட் வச்சுக்கிறேன்ட்டு. அவன் வந்து தெரியாது ஆக்சுவலி நான் டெசர்ட் மட்டும் தான் வைக்கிறேன்ட்டு. அந்த நூபுக்கெல்லாம் தேவையில்லை. அட்டை நூபு இவெல்லாம். ஆக்சுவலி நம்ம டெசர்ட்டிக்கில் சுத்தமாக வராது கைஸ். ஒன் டேப் டெசர்ட்டில் சுத்தமாக வராது. ஏன்னா இது க்ளோவில் வர மாட்டேங்குது. க்ளோவில் வர மாட்டேங்குது கைஸ், இதான் பிரச்சனை. ஆனால் விக்ட்ரி தான். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. see you soon, bye bye. மறுபடியும் போட சொல்கிறானா? ஓகே, அவன் வின் பண்ண போல. சரி, பெஸ்ட் ஆஃப் 3 பார்த்துடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். இந்த பெஸ்ட் ஆஃப் 3 ரவுண்டு ஃபைனல் மேட்ச் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதில் போட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். வெடி பெறும் உங்களுக்கு இல்லை ஸ்கேங். பை பாய்.